பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. விஜய் சார், இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னு பாருங்களேன். இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா? செந்தில் பாலாஜி தான் அந்த மந்திரின்ட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸோ நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி தான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு. அப்போது ஆட்சியில் இருந்தது டிஎம்கே, எம்கே ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து மக்கள் ஓட்டு போட்டு புது சிஎம்ஏ வந்துட்டாரு. புது சிஎம் யாருன்னா சி ஜோசப் விஜய் எனும் நான். இப்போ நீங்கள் தான் சார் சிஎம். ஆனால் இன்னும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 10 ரூபா யாருக்கு போகுது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1 செந்தில் பாலாஜி, நம்பர் 2 நீங்கள் தான் சார் ஜோசப் விஜய், நம்பர் 3 தமிழ்நாடு அரசு, நம்பர் 4 டாஸ்மாக் ஸ்டாஃப். ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த காசு செந்தில் பாலாஜிக்கு போய் சேரல. எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக இந்த காசை நீங்கள் வாங்கல, இந்த காசு உங்களுக்கும் வந்து சேரல. முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா காசு அரசாங்கத்துக்கு வந்து சேரலன்றது தான் பிரச்சனையே. ஸோ கண்டிப்பாக இது அரசாங்கத்துக்கும் வந்து சேரல. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குதுன்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபானா 10 கோடி ரூபா கலெக்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா கலெக்ட் ஆகுது. இந்த 10 கோடி ரூபாவை டாஸ்மாக் ஸ்டாஃப் எடுத்துக்கிறாங்களா? நிச்சயமா இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா உங்க 4 பேருக்கும் வந்து சேரலனா யாருக்கு சார் போய் சேருது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது வரைக்கும் அது யாருக்கு வேணா போய் சேர்ந்துருக்கணும் சார். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா நாளையில இருந்து இந்த 10 கோடி ரூபாயை வாங்காம தடுத்து நிறுத்த முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நீங்க ஒரு உத்தரவு போட்டீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாங்க. இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அதை ரெடி பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும்னு சொல்றீங்களே, அது கரெக்ட். அந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். நீட் பிரச்சனையா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பேசி ஒரு சுகமான முடிவுக்கு வரணும். அதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும், இல்லை 1 வருஷம் கூட ஆகும். அந்த டைமை நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இஸ் இல்லீகல். அது முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா அதை இன்னைக்கே நிறுத்த முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சார், நீங்கள் சிஎம் ஆனதும் மக்கள்லாம் டாஸ்மாகில் போய் சரக்கு வாங்கினாங்க இல்லையா? அன்னைக்கு என்ன தெரியுமா கேட்டாங்க? ஆட்சி தான் மாறிடுச்சு, இன்னும் ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை சார். அந்த நம்பிக்கையை எப்படியாவது காப்பாற்றுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கே தடுத்து நிறுத்த முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.